அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ரெட்டியார் சித்திரம் ஒன்றிய பழக்கநூத்து கிராமத்துல விவசாயி பாலு அவர்களுடைய எலுமிச்சை தோட்டத்துல தான் இப்ப நாம இருக்கோம். பொதுவாவே மத்த பல பயிர்கள் காட்டிலும் இந்த எலுமிச்சையில அதிகமா மதிப்பு கூட்டு பண்ணலாம். அதனால விவசாயிகளுக்கு இரட்டிப்பா லாபம் பெறலாம். அதே போல இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா அறுவடை சிக்கல். இந்த எலுமிச்சை காயை பொறுத்த வரையும் இந்த கிளைகள்ல முற்கள் இருக்கு. இதே மத்த பயிர்கள் முற்கள் இல்லாதனால விவசாயிகள் எளிதா அறுவடை செய்யலாம். ஆனா இதுல முற்கள் இருக்கனால விவசாயிங்க அறுவடை செய்யும் போது அதிகமா காயம் படுது. அதே போல இந்த உயரத்தில் இருக்கக்கூடிய காய்களை பறிக்கும் போது விவசாயிகளுக்கு சிரமமா இருக்கு. அதனால மகசூல் பாதிக்குது. அதே போல வேலையாட்கள் முன்வர மாட்டேன்றாங்க. இந்த அறுவடை சிக்கலை சரிபார்க்கும் விதமாக இந்த விவசாய பெருமக்கள் அவங்க நிலத்துல உள்ள ஒரு சில பொருட்களை வைத்து அறுவடை செய்யும் கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலியமாக விவசாயிகள் அறுவடை செய்யும் காயங்கள் இல்லாம அவங்க அறுவடை செய்யறாங்க. இதனால மகசூலும் அதிகரிக்குது. வேலையாட்கள் எளிதாக அறுவடை செய்ய உதவுது அந்த கருவி. அந்த கருவியை பத்தி இப்போது நம் விவசாயிகளிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஐயா, உங்களோட பேரு அப்புறம் இந்த நிலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என் பேர் முருகசாமி. 3 ஏக்கர் இந்த நிலம் எலுமிச்சங்கன்னு வச்சு 10 வருஷம் ஆகுது. காஞ்சி மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. நீங்க அறுவடை பண்றப்ப என்னென்ன சிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது? அதான் இந்த காய் அடிக்கல பயங்கர முள்ளு போடுதுங்க. முள்ளு போடுறதுனால மக்கள் இன்னைக்கு வர்றவங்க நாளைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னன்னா இங்க ஒரு முள்ளு பட்டன்னு உடனே நத்தம் பட்டன்னு அப்படின்னு நேரத்து வருது. இந்த முள்ளு பட்டாலே வெட்டி கொஞ்சம் உயரமா இருந்தா கொஞ்சம் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்கல்ல, அந்த கருவியை நீங்க முதல்ல நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதனால உங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு? இதே நீங்க உயரமான மரமா இருந்ததுன்னு சொன்னா நம்ம இதால இப்படி தட்டி விட்டு உடனே எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. இது கொஞ்சம் இதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க. ஆனால் முள்ளு பட்டாத்தையும் உள்ள வெளியே உள்ள எடுக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அதான் முள்ளு குத்துறது கொஞ்சம் குறையுதுங்க. அப்புறம் தள்ளிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு மழைக்காட்டில் வந்தாருங்க. அவங்க ஏரியாவில போய் இந்த மாதிரி ஒரு டப்பா வறுத்து இந்த மாதிரி அகப்பு மாதிரி செஞ்சு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒன்று செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க செஞ்சு காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஐடியா பண்ணி இந்த வேலையை செஞ்சோம். ஐயா, இந்த கருவியை ஒரு வாட்டி நீங்க மக்களுக்கு பயன்படுத்தி காட்டு. இது சுலபமா இருக்கும். ஒரு பிள்ளை எவ்வளோ உயரமா இருந்தாலும் நம்ம வந்துடும் கடைக்கு வெளியே வந்துடும். நீங்கள் இந்த காய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அந்த மரத்துலேருந்து நாங்கள் அழுங்காமல் தட்டி விட்டு அழுங்காமல் காய் எடுத்துக்கிறோம். இதனால ஒன்றும் சிரமம் இல்லைங்க. ஐயா, இந்த கருவியை செய்யும் செயற்கை முறையை பற்றி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. ஒரு டப்பா எடுத்துக்கணுங்க. 2 அறுப்புங்க, ஓட்டையை போட்டு கரெக்டாக குச்சி போட்டு செஞ்சோம்னா நம்ம எல்லா யூஸ்க்கும் இதை யூஸ் ஆகுங்க. இந்த கருவி வந்த அப்புறம் உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது? நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோங்க. 5-6 வருஷம் வந்துட்டு இருக்கோங்க. சின்ன கண்ணிலேருந்து இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம். வேலை செய்கிறப்பட கீழே குனிஞ்சு உரம் போடுறதுக்கோ களை எடுக்கும் போதே ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த குச்சி ஒரு மழைக்காரங்க சொல்லி இது மாதிரி ஒரு குச்சியில் டப்பா போட்டு இப்படி காய் எடுத்தால் நல்லா வரும்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் இதை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கை காலில் முள்ளு குத்துறது கம்மியாகிடுச்சு. அதாவது ரொம்ப தெளிவாக இவ்வளவு நேரம் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த எலுமிச்சைக்காயா இருக்கும் கருவியை பற்றி இவ்வளவு சிறப்பாக நம்மிடம் கூறி மக்களுக்கு பயன் செய்யும் வகையாக நமக்கு அறிவுரை தந்த விவசாயி அவர்களுக்கு நன்றி. இந்த காணொலியை கண்டு விவசாய பெருமக்கள் அந்த கருவியை யூஸ் பண்ணி மேலும் எளிதாக அறுவடை செய்ய கற்றுக்கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.